ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு சேனல் அக்ஷயாஸ் பியூட்டி. இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், யூடியூப்பில், நியூஸில், ட்ரோல்ஸில் எல்லாமே ட்ரெண்டான ஒரு விஷயம் தான் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம ஆஸ்பெக்ட் என்ன அப்படிங்கிறதால பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பக்ரீத்துக்கு இர்ஃபான் ப்ரோ வந்து ஸ்பெஷலாக பார்த்தீங்கன்னா அவர் கையாலேயே செஞ்ச பக்கெட் மட்டன் பிரியாணியை லான்ச் பண்ணியிருந்தாரு. அதை நிறைய பேர் வாங்கி ரிவ்யூஸ் எல்லாமே சொல்லியிருந்தாங்க. சில பேர் சப்போர்ட் பண்ணியிருந்தாங்க, சில பேர் ரொம்ப ஹைப்பாக இருக்குது, ஒர்த் இல்லை, 3650 ருபீஸ்க்கு ஒர்த் இல்லை, டேஸ்ட் கம்மியாக இருக்குது அப்படின்லாம் சொல்லியிருந்தாங்க. நான் பார்த்த வரைக்கும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நானுமே வந்து நிறையா ரிவ்யூஸ் எல்லாமே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வாங்கினாங்க. அதை வச்சு என்ன அப்படின்னா 3650 ருபீஸ்க்கு பார்த்தீங்க அப்படின்னா எக்கு 65 இந்த மாதிரி ஏதாவது எக்ஸ்ட்ரா சைட் டிஷஸ் கூட கொடுத்துருக்கலாம். எதுவுமே இல்லாமல் நார்மலாக பிரியாணி, ரைத்தா, கத்திரிக்காய், பிரெட் அல்வா இந்த மாதிரி கொடுத்து முடிச்சிட்டாரு. ஒரு பாப்புலரான யூடியூப் சேனல் வந்து ரிவ்யூ போட்டிருந்தாங்க. அதை கண்டிப்பாக நிறைய பேர் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அது என்ன யூடியூப் சேனல் தெரிஞ்சால் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அவருமே ரிவ்யூ சொல்லியிருந்தாரு, வெயிட்லாம் போட்டு பார்த்தீங்க அப்படின்னா. இப்போ ஃபைனலாக என்ன அப்படின்னா 3650 ருபீஸ்க்கு வந்து நம்ம கொடுத்து சாப்பிட்றதுக்கு நம்மளே வீட்டில் நம்ம கையால் செஞ்சோம் அப்படின்னாலே அதிகபட்சமாகவே ஒரு 1800 முடிஞ்சிடும். நீங்கள் பெரிய பெரிய ஹோட்டலில் வாங்கினாலுமே 2500 மேக்ஸிமம் அதுலேயே முடிஞ்சிடும். இவர் வந்து எதுக்கு வந்து இவ்வளோ அதிகமான ரேட் வச்சாருன்னு சொல்லி எனக்கு தெரியல. இர்ஃபான் ப்ரோ பார்த்தீங்கன்னா எப்பயுமே ஒரு சர்ச்சையில் மாட்டிக்கிட்டே இருக்காரு. அது என்னங்கிறது உங்களுக்கே தெரியும். இப்போ வந்து இதில் மாட்டியிருக்காரு. எல்லாருமே இதில் ஒரு ஒரு மிக்சட் ரிவ்யூ தான் வந்துட்டுருக்கு எல்லா இடத்துல இருந்தும். நம்ம சைட் வந்து ஒரு ப்ரைஸை வந்து கம்மி பண்ணியிருக்கலாம், இல்லை அப்படின்னா சைட் டிஷ்ஷு, குவாலிட்டி, டேஸ்ட் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிறது நம்மளோட ஆஸ்பெக்டை. உங்களுக்கு இதை பற்றி என்ன தோணுது? 3650 ருபீஸ்க்கு நீங்கள் மட்டன் பிரியாணி வாங்கி சாப்பிடுவீங்களா, இல்லை வீட்டில் செஞ்சு சாப்பிடுவீங்களா? இது பற்றி உங்கள் கருத்து என்ன அப்படிங்கிறது மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.